இதுக்காக தொடர்ச்சியா போராடுறோம். நிறைய பிரச்சாரங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம். இந்தியா ஃபுல்லாவே பல மாநிலங்களுக்கு போய் வந்து மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்றோம். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே சந்திச்சு வந்து இவிஎம் விஷயம் வேணாம், அதுக்காக நீ வந்து தொடர்ச்சியா போராடணும்னு சொல்லி தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எதுக்காக பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய இவிஎம்ல நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தல்களுமே செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கணும். செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சுட்டு நியாயமா வாக்கு சீட்ல நியாயமா தேர்தல் வந்து கொண்டு வரணும். இதை வலியுறுத்தி வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து போராட்டங்களை நடத்த போறோம். மக்களை வந்து ஒன்று சேர்த்துட்டு இருக்கோம். மக்களுக்காக போராடும் கட்சிங்கிற பேர்ல ஒன்று சேர்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். அதோட வந்து இவிஎம்ல வந்து எந்த மாதிரியான முறைகேடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து அமலப்படுத்த போறோம். தொடர்ச்சியா வந்து உலக அளவுல வந்து நாடுகள் எல்லா நாடுகள்லயுமே வந்து வாக்கு சீட்டு முறைதான். உலகத்துல வந்து 195 நாட்டுல வாக்கு சீட்டு தான் தேர்தல் நடக்குது. அதே மாதிரி கொண்டு வந்த சில நாடுகள்லயுமே வந்து வாக்கு சீட்டு முறை வந்து வேணும், எங்களுக்கு இவிஎம் வேணாம்னு சொல்லி நிறைய நாட்கள் தடை பண்ணிட்டாங்க. ஜெர்மனி, அயர்லாந்து, பெராகுவே இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இவிஎம்ல மோசடி நடக்குது அப்படிங்கிறது வந்து நிரூபணம் ஆகப்பட்டனால அங்கெல்லாம் வந்து இவிஎம் தடைப்பட்டு வாக்கு சீட்டு முறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்களை வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய வந்து மோசடிகள் வந்து நடக்குது. தமிழ்நாட்டுல வந்து நிறைய வேட்பாளர்களுக்கு வந்து கட்சி வேட்பாளர்களுக்கு ஏடிஎம்கே மாதிரியான பெரிய கட்சிகளுக்கே வந்து 0 ஓட்டு வந்து விழுந்திருக்கு. ஒரு ஓட்டு கூட விழுதல சொல்லிலாம் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து திமுக மாதிரியான பெரிய கட்சிகள் கூட வந்து ஒரு ஓட்டு விழுந்திருக்கு. ஒரு ஓட்டு மட்டும் தான் அந்த தேர்தல் வந்து போட்டிருக்காங்கிற விஷயம் வந்து வெளியில வந்திருக்கு. இது மாதிரியான நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து இவிஎம்ல மோசடியே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 2009ல பிஜேபி தான் வந்து ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸி அட் ரிஸ்க்னு சொல்லி ஒரு புக் வந்து வெளியிட்டாங்க. இவிஎம்ல வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அமலப்படுத்தினது இந்தியாவில் வந்து பிஜேபி தான். சுப்பிரமணியன் சாமி உட்பட அத்வானில இருந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து புக் வெளியிட்டாங்க. கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பிஜேபி தான் ஃபர்ஸ்ட் இவிஎம்ல வந்து முறைகேடு நடக்குதுங்கிறத அமலப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல வந்து மோசடி பண்றாங்க. அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்கோம். இது மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆதாரங்கள் வந்து அமலப்படுத்த போறோம். என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் வந்து இருக்கு இவிஎம் விஷயத்துல அப்படிங்கிறது நாங்க வந்து இது வரைக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல வந்து நாங்க வந்து கேஸ் வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஃபைல் பண்ணிருக்கோம். தனிப்பட்ட முறையில பெட்டிஷனா ஃபைல் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து டெல்லியில வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்ல நேரடியா போய் வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடக்குதுங்கிற விஷயத்தை வந்து வெளிப்படுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்டர்கள், அதே மாதிரி தமிழ்நாட்டில் அர்ச்சனா பட்நாயக் அவங்க வந்து தேர்தல் நடத்த போறாங்க 2026ல. தமிழ்நாட்டில் வந்து வாக்கு சீட்ல 2026 தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வலியுறுத்தி அவங்கள்ட்ட வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். நாங்க ஒரு இவிஎம் மாடல் வந்து ரெடி பண்ணிருக்கோம். நிறைய வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. நீங்க வந்து போய் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல போய் வந்து செஞ்சு காட்ட வேண்டியதுனா அவங்க டைம் கூப்பிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கட்சிகளுக்கு கூட தான் அவங்க வந்து இது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் வந்து கூப்பிட்டாங்க, கண்டிப்பா போய் வந்து செஞ்சு காட்டுவோம். அதோட வந்து டைமும் கேட்டிருக்கோம். நாங்க வந்து எப்படி வந்து இவிஎம் மாடல் மிஷின் வந்து ரெடி பண்ணி உள்ள வந்து என்ன சாஃப்ட்வேர் இருக்கு, என்ன ஹார்ட்வேர் இருக்கும், எல்லாமே எலெக்ஷன் கமிஷன்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மிஷின் ரெடி பண்ணிருக்கோம். அந்த எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுல அந்த வீடியோ வந்து நீங்க போய் பார்க்கலாம். அவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து டைம் கேட்டிருக்கோம். எங்களால நிரூபிக்க முடியும், நாங்க வந்து நிரூபிச்சு காட்டுறோம் சொல்லியிருக்கோம். இது மாதிரி வந்து எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. அதை வந்து ஃபுல்லா கொடுத்துருக்கோம். முக்கியமா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. டாஸ்மாக் மோசடி தொடர்ச்சியா போராடுறோம். லஞ்ச ஊழலுக்கு எதிராக போராடுறோம். இயற்கை வளங்களை பாதுகாக்கிறோம். வேலையின்மைங்கிறது பெரிய பிரச்சனை. நாட்டுல வந்து பசங்களுக்கு வந்து படிச்ச வேலை கிடைக்கிறது பெரிய பிரச்சனை. எல்லாமே இருக்கு. இது சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது யாருன்னா அரசாங்கம் தான். அந்த அரசாங்கம் அந்த முறையை தேர்ந்தெடுக்கப்படுறது இல்லை. அதே இன்னைக்கு நாட்டில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. அந்த அரசாங்கம் வந்து ஓட்டுரிமை தான், அடிப்படை உரிமை ஓட்டுரிமை தான். அந்த உரிமை இன்னைக்கு நம்ம இழந்துட்டு நிக்கிறோம். இவி மிஷின் மூலமா அந்த உரிமை இழந்துட்டு நிக்கிறோம். அதனால நியாயமா தேர்தல் நடக்கல அப்படின்னா எந்த பிரச்சனையும் சரி பண்ண மாட்டாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் சரியாகாது. மக்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வாழ்க்கை இல்லாம சும்மா சுத்திட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிறதுக்குள்ள வந்து சும்மா சுத்திட்டு இருக்கலாம். அடுத்து வந்து அழிவு நோக்கி தான் போக முடியும். அதனால வந்து ஓட்டுரிமையை மீட்கணும், ஜனநாயகத்தை மீட்கணும், இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும். அதுக்கான ஒரு முயற்சியை வந்து போராடிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சோம். இப்போ வந்து சார் பொதுவா அந்த இவிஎம் மிஷின்ல வந்து மோசடியே பண்ண முடியாதுன்ற ஒரு ஆர்குமெண்ட் வந்து தேர்தல் கமிஷன் சொல்றாங்க, பிஜேபி தரப்புல சொல்றாங்க. ஆனா இப்ப நாங்க வந்து ஒரு கேள்வி தொடர்ச்சியா கேட்கிறோம். தேர்தல் கமிஷன்லையும் கேட்கிறோம், அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேட்டிருக்கோம். அந்த கேள்வி ஒரு எவிடன்ஸோட கேட்கிறோம். நீங்க வந்து வடநாட்டுல வந்து எங்கேயா ஒரு இடத்துல ஒரு வேட்பாளருக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து 0 ஓட்டு வந்துச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு வைரல் ஆகும். நாடு பூரா பெரிய அளவுக்கு இந்த மாதிரி நான் போட்ட ஓட்டைங்க, என் குடும்பத்துக்காரங்க போட்டு ஓட்டாங்க, என் கட்சிக்காரங்க போட்ட ஓட்டைங்க, நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு நிறைய வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் வந்து 2022 நடந்த அர்பன் லோக்கல் பாடி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 173 வேட்பாளர்களுக்கு 0 ஓட்டு பதிவாயிருக்கு. 173 ஒரே தேர்தலில். உலக சாதனை, அது கின்னஸ் சாதனை. உலகத்தில் எங்கேயும் அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
33 மாவட்டத்துல, திருச்சி உட்பட 33 மாவட்டத்துல 173 கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு கூட இவிஎம்ல காட்டலாங்க. அது அதிமுக இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, அமமுக இருக்கு, தேமுதிக இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, சிபிஎம் இருக்கு, சிபிஐ எம்எல் இருக்கு, இப்படி 96 கேண்டிடேட்ஸ் வந்து கட்சி கேண்டிடேட்ஸ், கட்சி சார்ந்த போட்டியிட்ட வேட்பாளர், அரசியல் கட்சி சார்ந்த போட்டியிட்ட வேட்பாளர், மிச்சம் வந்து சுயேட்சை வேட்பாளர். அதே மாதிரி அதே தேர்தலில் 272 பேருக்கு வந்து ஒரு ஓட்டு தான் விழுந்தது, ஒரே ஒரு ஓட்டு. நீங்க சாதாரணமா வந்து அரசியல் தெரிஞ்சால் பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்க எந்த ஊர்ல போய் தமிழ்நாட்டில் போய் ஒரு பூத்துல போய் நீங்க ஒரு 1000 ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த பூத்துல குறைஞ்சபட்சம் 100 ஓட்டு கண்ணை மூடிட்டு ரெட்டலைக்கு போற ஓட்டு இருக்கும், கண்ணை மூடிட்டு உதயசூரனுக்கு போற ஓட்டு இருக்கும். தமிழ்நாடு பூரா எந்த பூத்து நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுவும் பொதுவான நிதி, அதோட அதிகமா தான் இருக்கும். ஆனா இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த பூத்துல அதிமுக ரெட்டலைக்கு யாருமே ஓட்டு போடலன்னு சொல்லி பல ஊர்ல அதிமுக ஒரே ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்குன்னு ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி திமுக ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்குன்னு ரிசல்ட் இருக்கு. இப்படி இது எல்லாமே ஓட்டு திருடாம இப்படி ஒரு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா எந்த ஊடகங்களும் பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படல, சம்பந்தப்பட்ட கட்சிகளும் கேட்கலைங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய மோசடி, தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இவிஎம் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி. இது நாங்க வந்து இது இந்த எவிடன்ஸ் எல்லாம் தேடும் போது சமீபத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இதை நாங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதை வந்து எடுத்துட்டு போய் இந்த தேர்தலை நடத்தின இந்த லோக்கல் பாடி மாநில தேர்தல் ஆணையம், கோயம்பேட்டூர் ஆபீஸ் இருக்கு இல்லைங்களா, மாநில தேர்தல் ஆணையம், அவங்க தான் இந்த உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, கிராம உள்ளாட்சி, ஊராட்சி மன்றத்தில் அவங்க தான் நடத்துறாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன். அவங்கள்ட்ட போய் ஒரு மனு கொடுக்குறோம், இந்த மாதிரி 173 வேட்பாளர்களுக்கு 0 ஓட்டு வந்திருக்கீங்க, இது எப்படி சாத்தியம்? இதுல பல அரசியல் கட்சி வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த வேட்பாளரை அவருக்கு ஓட்டு போடலையா, இல்ல அவங்க குடும்பத்துல யாருமே ஓட்டு போடலையா, அவங்க கட்சி சார்ந்த யாருமே அந்த வேட்பாளருக்கு போடலையா? அப்ப அந்த ஓட்டெல்லாம் எங்க போச்சு, எப்படி மாறுச்சு? இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் சொல்லி விளக்கம் கேட்கிறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா விளக்கம் சொல்றதுக்கு அவங்களுக்கு முடியல, எதுவுமே விளக்கம் சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு. அதனால என்ன பண்றாங்க, தலைமைச் செயலகத்துக்கு அந்த மனு அனுப்பி வைக்கிறாங்க. நான் கொடுத்த கடிதத்தை சட்டமன்ற தேர்தலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்துற வேலை தான் இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலை. அதோட பிரதிநிதியா இருக்கிறத இன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்க, அப்போ வந்து சத்யபிரதா சார் இருந்தார் போன தேர்தல் நடப்போம். இவங்க என்ன பண்றாங்க, உள்ளாட்சி எலெக்ஷன் நடத்தின அந்த மாநில தேர்தல் ஆணையம் நேரம் வந்து என்ன பண்றாங்க, தப்பிக்கிறதுக்காக அங்க அந்த பெட்டிஷன் தள்ளி விட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல, இந்த தேர்தலை நடத்துறது வந்து உங்க மாநில தேர்தல் ஆணையம் தான், நீங்க அங்கதான் விளக்கம் கொடுக்கணும் அவங்க பதில் சொல்றாங்க. அர்ச்சனா பட்நாயக் மாத்தி மாத்தி இப்படிதான் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் இருக்குங்க, அவங்க கொடுத்துருக்க லெட்டர்லாம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கு பதிலே சொல்லலை யாருமே. அதே மாதிரி டெல்லியாவே மனு கொடுத்தோம், இந்த மாதிரி நீங்க கொடுக்குற இவிஎம் மிஷின் தான், இந்தியாவில் எங்க இவிஎம் மிஷினால தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே வந்து பிஇஎல்லும் இசிஐஎல் 2 நிறுவனம் தான் இவிஎம் மிஷின் தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து எலெக்ஷன் கமிஷன் வாங்குறீங்க. எலெக்ஷன் கமிஷன் வாங்கினா இந்தியா பூரா கலெக்டர் மூலமா, அந்த மாவட்ட கலெக்டர் மூலமா தேர்தல் நடத்துறதுக்கு கொடுக்குறீங்க. அவங்க தான் கலெக்டர் தான் பொறுப்பு. அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருந்தாலும், உள்ளாட்சி எலெக்ஷன் இருந்தாலும் மிஷின் சப்ளை பண்றதெல்லாம் தேர்தல் ஆணையம் தான். அப்ப அவங்களுமே கேட்கிறோம், நீங்க கொடுத்த இவிஎம் மிஷின்ல தான் தேர்தல் நடத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு 0 ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா மோசடி நடக்காம சாத்தியம் இல்லை. அப்ப இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும்னா பதில் சொல்ல மாட்டேன். சுப்ரீம் கோர்ட்ல கவனத்துக்கு கொண்டு போனா அவங்களும் இதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மோசடி பண்ண முடியுன்றதுக்கான எவிடன்ஸுங்க, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இது. இவிஎம்ல மோசடி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய எவிடன்ஸ் இது. ஏதோ இவிஎம்ல மோசடி பீகார்ல நடக்குது அல்லது மற்ற மாநிலத்தில் நடக்குது, தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. ஒரு ஓட்டு அதே மாதிரி ஒரு ஓட்டு 211 பேர், 272 பேர் விழுந்திருக்கு. கட்சி வேட்பாளர்கள் 211 பேர். என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா அப்ப இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இந்த இப்படி ஒரு எலக்ட்ரானிக் போட்டு இதுல வந்து இவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரிங் நிறைய வந்து ஆய்வு பண்ணி தான் வந்து இந்த விஷயங்களை கொடுத்துருக்கோம், முழுமையா விவரங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு சாப்ட்வேர்ல இயங்கக்கூடிய எந்த ஒரு கருவியா இருந்தாலும் அதுக்குள்ள என்ன சாப்ட்வேர் இருக்கு, என்ன சோர்ஸ் கோட் இருக்குங்கிறது யாருக்கு தெரியுதோ அவங்க எப்படி வேணாலும் அதை மேனிபுலேட் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த தேவைக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு மட்டும்தான் தெரியும். உள்ள என்ன சாப்ட்வேர் கேட்டால் அது வந்து பப்ளிக் டொமைன் கொடுக்கல, வெளிப்படையாக அறிவிக்கல. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சில நாடுகள்ல இவிஎம் நடத்தக்கூடிய நாடுகள்ல வெளிப்படையாக அறிவிச்சு பண்றாங்க, யாரு வேணுமே செக் பண்ணிக்கலாம். ஆனா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தர முடியாத சீக்ரெட்னு வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும்
அரசாங்கம் ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் ரெண்டுமே யார் அரசாங்கம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல கூட அந்த பிஎல் நிறுவனத்தோட பிஜேபி கட்சியை சார்ந்தவங்களே இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸா இருக்காங்க. பத்திரிகை செய்தியெல்லாம் வந்தது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சாப்ட்வேரை கையில வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் மாற்ற முடியும். தேர்தலுக்கு முன்னாடியே இவிஎம்ல செட் பண்ண முடியும், தேர்தலுக்கு பின்னாடியே மாற்ற முடியும், எப்படி வேணாலும் மாற்ற முடியும். அது எப்படியெல்லாம் மாற்ற முடியுன்றத செஞ்சு காமிச்சிருக்கோம் மாடல்ல. அதுக்கான எவிடன்ஸ் அதில் கொடுத்துருக்கோம். நீங்க வேணா போய் பார்க்கலாம், அந்த வீடியோல பார்க்கலாம். என்ன நாங்க சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜனநாயகம் மக்களோட ஓட்டுரிமை அடிப்படையாக கொண்டு இயங்குது. ஓட்டு போறது கரெக்டா இருக்கும், நியாயமா இருக்கும். திருட்டுத்தனம் நடக்கும். இப்ப நீங்க ஓட்டு சீட்டுல திருட்டுத்தனம் வாக்கு சீட்டுல மோசடி நடக்காதுன்னு நடக்கும். நான் தேர்தல் அரசு ஊழியரா இருந்திருக்கேன், தேர்தல் நடத்திருக்கேன். நான் பிரசிடிங் ஆஃபீஸர்ல தேர்தல் நடத்திருக்கோம். வாக்கு எண்ணக்கூடிய பணியெல்லாம் பார்த்துருக்கோம். முறைகேடுகள் நடக்காம வெளிப்படையா தெரிஞ்சிடும். ஒரு பூத்துல கள்ள ஓட்டு போறோட வெளிப்படையா தெரிஞ்சிடும். வெளிப்படையா தெரியும் மக்களுக்கு. அப்போ யாரு என்ன பண்றாங்க, என்ன திருட்டுத்தனம் பண்றான்றது வெளிப்படையா தெரியும். ஓட்டுக்கு போய் பணம் கொடுக்குறான், அது வெளிப்படையா தெரிஞ்சு விடக்கூடிய மோசடிகள் அதெல்லாம். ஆனா இது சாப்ட்வேரை பயன்படுத்தி, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் முட்டாளாக்கப்படும். மக்களுக்கு தெரியாம மோசடி நடந்துட்டு. அப்ப ஜனநாயகன்ற பேர்ல ஒரு சர்வாதிகாரம் தான் இந்த நாட்டுல நடந்துட்டு. இதுல இந்த கட்சி பண்றான், அந்த கட்சி பண்றாங்க. எல்லா கட்சியும் யாரு கையில அதிக மத்திய சென்ட்ரல் பவர் யார் கையில இருக்கோ அவங்க யூஸ் பண்றாங்க. காங்கிரஸ் இருந்தப்போ அவங்க முறைகேடு பண்ணாங்கன்னு சொல்லி பிஜேபி ஏகப்பட்ட புகார் கொடுத்திருக்காங்க. புத்தகமே வெளியிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் முறைகேடு பண்ண முடியும், ஒரு 5 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு தொகுதி ரிசல்ட்டே மாத்தி கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு அந்த பிஎல் என்ஜினியர் எங்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி பிஜேபி புத்தகத்தில் வெளியிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் குற்றச்சாட்டு அவங்க. அப்ப இப்ப இவங்க என்ன பண்றாங்க? அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நாங்க சொல்றது இந்த கருவி மூலமா நடத்தக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமா நடத்தக்கூடிய தேர்தல்ங்கிறது மோசடி. அது செல்லாது. அது 140 கோடி மக்களை ஏமாத்துற முட்டாளாக்குற வேலை. அது ஜனநாயகமே கிடையாது. உலகம் முறை இருக்கிற மாதிரி வாக்கு சீட்ல தேர்தல் நடத்தணும். அதான் நியாயமான தேர்தல். அந்த தேர்தல் முறையை கொண்டு வரணும். அப்பதான் இந்தியா ஒரு ஜனநாயக நாடா இருக்கும். இல்லைன்னா மிகப்பெரிய அளவுல சிக்கல் உருவாகும், செதறண்டு போயிடும். ஏற்கனவே ஜாதி மத பிரச்சனை இந்தியாவில், அதுல ஏகப்பட்ட குழப்பம். இப்ப தேர்தலில் இவ்வளவு குழப்பம் வந்துச்சுன்னா நானே ஒற்றுமையா இருக்காது. இல்ல ஒருத்தர் அடிச்சு சாக வேண்டியதான், அந்த நிலைமைக்கு போயிடும். அதுக்காக தான் நாங்க தீர்வு சொல்றோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் இவிஎம்ல எந்த தேர்தலும் செல்லாதுன்னு அறிவிக்கணும். நாங்க அந்த ஸ்டேட்டை தான் எடுத்திருக்கோம். மக்கள் அந்த கருத்து தான் தொடர்ந்து வலியுறுத்த போறோம். மக்களை திரட்டி போராட்டங்கள் முன்னெடுக்க போறோம். எந்த தேர்தலும் செல்லாது, பார்லிமெண்ட் செல்லாது, சட்டமன்றம் செல்லாது. ஜனாதிபதியே இந்த இவிஎம் மூலமா மோசடியா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏ ஓட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதான் ஜனாதிபதி. அதுவே செல்லாது ஆக்சுவலா. அப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா தேர்தலும் செல்லாதுன்னு அறிவிக்கணும். ஒரு பொதுவான பாடியை வச்சு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதிபதிகள், அதே மாதிரி இன்டலெக்சுவல்ஸ், சமூக ஆர்வலர்களை கொண்டாட ஒரு பாடி உருவாக்கி அவங்களுடைய மேற்பார்வையில கண்காணிப்புல வாக்குச்சீட்டு முறையில இந்தியா பூரா ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி உண்மையான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும். உண்மையான எம்எல்ஏ, உண்மையான எம்பி, அது மாநில அரசு மத்திய இன்னைக்கு இருக்கிற எல்லாமே ஃபேக்குங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த விவரங்கள்லாம் முழுசா பாத்தீங்கன்னா அந்த முடிவு தான் வர வேண்டியிருக்கும். நாங்க முழுமையா ஆய்வு பண்ணி தான் சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு, மாநில அரசுகள் இந்த சிஸ்டமே மோசடி, ஃபேக். இது ஆக்சுவலா எப்படி இந்த 500,000 செல்லாதுன்னு ஒரு நாள் நைட்டு சொன்னாங்களோ அது மாதிரி இந்த அரசாங்கம் முழுக்க செல்லாதுன்னு அறிவிக்கணும். செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சுட்டு செல்லக்கூடிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும். வாக்குச்சீட்டுல மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு உண்மையான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும். இந்த கருத்தை இதை முன்னிறுத்தி நாங்க மக்களை திரட்ட போறோம். மக்களை திரட்டி போராட்டங்கள் முன்னெடுக்க போறோம். அதை அறிவிக்கிறதுக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறோம். மற்றபடி நெருக்கடி எல்லா விவரங்களும், உலக அளவில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன, இந்தியாவில் என்னென்ன மாதிரியான மோசடிகள் நடந்துகிட்டு இருக்குது, அதில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன, இது எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்கிறோம். வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க, பதில் சொல்லுங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இப்போ மேல வெளியே போன் இருக்கு. இந்த போன்ல ஒரு ஹார்ட்வேர் இருக்கும், அதே மாதிரி உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இதுல ஓஎஸ், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கு, இல்ல ஐபோன்னா ஐஓஎஸ் இருக்கும். இது மாதிரி சாஃப்ட்வேர் இவிஎம் குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. தேர்தல் ஆணையம் ஹார்ட்வேர் என்னன்றதை வெளியே காட்ட மாட்டாங்க, அதே மாதிரி சாஃப்ட்வேர் என்னங்கிறது வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த போனை ஹேக் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இங்க எல்லா ஊர்லயும் பஜார் இருக்கு, மொபைல் பஜார் இருக்கு. உள்ள சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்க வச்சு ஹேக் பண்ண முடியும், இல்ல ஹார்ட்வேர் வச்சு ஹேக் பண்ண முடியும். இப்ப உள்ள இருக்க ஹார்ட்வேரையும் நான் காட்ட மாட்டேன். ஹார்ட்வேர் ஒழுங்கா இருக்குன்னு சொல்லி யார் பதில் சொல்றா? தேர்தல் ஆணையம் மட்டும் சொல்லுது. சாஃப்ட்வேர் ஒழுங்கா இருக்குன்னு தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது. ஆனா அது என்னன்னு வெளியே காட்ட மாட்டேன். இதுல தேர்தல் நடத்த யார் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும் உள்ள என்ன சாஃப்ட்வேர் இருக்கு. ஏன்னா நம்ம அதுல ஓட்டு போடுறோம், அது ஒழுங்கா வேலை செய்தா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அந்த தகவல் மக்களுக்கு தெரியப்படுத்தல.
மக்களுக்கு தெரியப்படுத்தலனால அட்லீஸ்ட் கட்சிகளுக்கு தெரியப்படுத்தணும். கட்சிகளுக்குமே தெரியப்படுத்தல. பல முறை வந்து கேட்டிருக்காங்க, அரசியல் கட்சிகள் கேட்டிருக்காங்க சோர்ஸ் கோட் வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லி கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸுமே வந்து டிஸ்மிஸ் ஆயிருக்கு. சோர்ஸ் கோடே வந்து என்னன்றது வெளியே சொல்ல மாட்டான். இப்ப சாஃப்ட்வேர் வச்சு எப்படி வேணா மாத்தலாம். இப்ப சாஃப்ட்வேரே சொல்லாம இதை ஹேக் பண்ண முடியுமா முடியாதுங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. வெனிசுலால வந்து இவிஎம் யூஸ் பண்றாங்க. ஒரு சில நாடுகள்ல தான் இவிஎம் யூஸ் பண்றாங்க, வெனிசுலால இவிஎம் யூஸ் பண்றாங்க. வெனிசுலால சோர்ஸ் கோட வந்து பப்ளிக்கா விடுறான், ஓபன் சோர்ஸா இருக்கு. எல்லா கட்சிகளும் அந்த சோர்ஸ் கோட வந்து அனலைஸ் பண்ண முடியும். அது மூலமா ஓட்டுகள் திருடப்படுதா இல்லையாங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு தராங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மிஷின்லயும் என்ன அப்ரூவ் பண்ண சோர்ஸ் கோட் இருக்கோ, என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அதே சாஃப்ட்வேர் தான் இருக்கா அப்படிங்கறத உத்தரவாதப்படுத்துறாங்க வெனிசுலால. ஆனா இங்க இந்தியால எத்தனை மிஷின் இருக்குன்ற கவுண்ட் 19 லட்சம் மிஷின் வந்து காணான்னு சொல்லி சமீபத்துல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. தேர்தல் ஆணையத்துல கேக்குறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்றதுன்னா, அந்த சென்ட்ரல்ல இருக்க இசிஐ கீழே எவ்வளவு தேர்தல் மிஷின் இருக்குன்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஒவ்வொரு மாநிலத்திலயும் தேர்தல் ஆணையம் இருக்கு, அவங்க கிட்ட என்ன மிஷின் இருக்கு, அவங்க பெல் இசிஐல இருந்து எவ்வளவு வாங்கினாங்கன்ற தகவல் எங்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை இவிஎம் மிஷின் இருக்குன்ற தகவலே வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தெளிவா கிடையாது. யார்கிட்ட இருக்குன்ற தகவல் தெளிவா கிடையாது. அப்ப அதுல என்ன சாஃப்ட்வேர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. ஒரே சாஃப்ட்வேர் தான் இருக்கா எல்லா இவிஎம்லயும் அப்படிங்கறதும் தெரியவே கிடையாது. பல ஜெனரேஷன் மிஷின்ஸ் வந்துருச்சு. இப்போ மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிஷின் சொல்றாங்க. பழைய ஜெனரேஷன் மிஷின்லாம் இன்னும் புழக்கத்துல இருக்கு, உள்ளாட்சி தேர்தலில் பயன்படுத்துறாங்க. ஆனா இப்ப பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை பயன்படுத்துறது வேற மிஷின், அதுக்குள்ள இருக்கிறது வேற சாஃப்ட்வேர். அப்ப ஒரே சாஃப்ட்வேரே எல்லா இவிஎம்லயும் கிடையாது. தேர்தலில் பயன்படுத்துற எல்லா இவிஎம்லும் ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. அந்த ஒரு சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் இருக்குன்றது தெரியாது, ஒவ்வொரு மிஷின்லயும் என்ன சாஃப்ட்வேர் இருக்குன்றது தெரியாது. ஆனா என்ன சொல்றாங்க, நீங்க இதை நம்பணும்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ம நம்ப முடியும்? இது அதே மாதிரி ஹார்ட்வேர் வந்து ஓபன் பண்ணி சொல்லி காட்ட சொல்லி இருக்கிறாங்க. கடைசியா வந்து கட்சிகள்லாம் வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து என்சிபி அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேக்குறாங்க. 2000க்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி தான் கேக்குறாங்க. அப்ப கட்சிகள் போய் என்ன கேக்குறாங்கன்னா, என்சிபியும் காங்கிரஸும் வந்து மிஷினை ஓபன் பண்ணி சொல்லி காட்ட சொல்றாங்க. ஏன்னா அதுல ப்ளூடூத் இருக்கா, வைஃபை இருக்கா, இன்டர்நெட் கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கா, எதுவுமே தெரியாது. நம்ம ஹார்ட்வேரை பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதை ஓபன் பண்ணி காட்ட சொல்றான். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஓபன் பண்ணி காட்ட முடியாதுன்னு தான் பதில் சொல்றாங்க. அவங்க வந்து அந்த ஹேக்கிங் அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. அப்ப உள்ள இருக்க ஹார்ட்வேரும் தெரியாது, கட்சிகள் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, ஓபன் பண்ணி காட்ட மாட்டாங்க, சாஃப்ட்வேரும் தெரியாது. ஆனா இதை நம்பணுங்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு வாதமா இருக்கு. அதுதான் இங்க இருக்கிற தேர்தல் ஆணையம் பண்றாங்க. கட்சிகள் வந்து இதை மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும். விஷயம் தெரிஞ்ச ஊடகங்களும் கட்சிகளும் வந்து இவ்வளவு பெரிய முறையீடு வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஹார்ட்வேர்ல என்ன இருக்கு, சாஃப்ட்வேர் என்ன இருக்குன்றது கூட சொல்லாம ஒரு தேர்தல் நடத்துறாங்க அப்படிங்கறத வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இதை வந்து நிரூபிக்க முடியும். இப்ப மிஷின் ஹேக் பண்ணி அடிக்கடி கேட்கறாங்கல்ல, தேர்தல் ஆணையம் கூப்பிடுறாங்க, நீங்க போய் நிரூபிக்க வேண்டியதானே கேட்கறாங்கல்ல. ஏற்கனவே இருக்கிற அனுபவம் என்னன்னா, ஹார்ட்வேர் தரமாட்டான், சாஃப்ட்வேர் தரமாட்டான், ஆனா நிரூபிக்கணும் அப்படின்றான். அதாவது ஒரு பூட்டை திறக்கணும், நீங்க சாவி ஆனா கொடுக்க மாட்டான், நீங்க உடச்சு தான் திறக்கணும், மிஷின் ஆனா ஓபன் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஒரு ஏற்பாடு தான் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நாடகம். இது ஹேக் பண்ணி காட்டுங்க, நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கிறது, ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய நாடகம். ஏன்னா ஹார்ட்வேரும் வெளியே சொல்ல மாட்டான், சாஃப்ட்வேரும் வெளியே சொல்ல மாட்டான். அதுல போய் நம்ம என்னத்தை ப்ரூவ் பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ணவே முடியாது. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, எலெக்ஷன் கமிஷன் பல டாக்குமெண்ட்ஸ் வெளியிட்டு இருக்கோம். அதுல என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்றாங்கன்ற தகவல் இருக்கு. அந்த தகவல் அடிப்படையில அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர் வந்து யூஸ் பண்றோம். அவன் சொல்ற எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, இதுல ப்ளூடூத் கிடையாது, வைஃபை கிடையாது, இன்டர்நெட் கிடையாது சொல்றாங்க. அதே மாதிரி ப்ளூடூத், வைஃபை, இன்டர்நெட் இல்லாம நாங்க ஓப்பனாவே காட்டுறோம், என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்றோம்ன்றது ஓப்பனா காட்டுறோம். எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு ஹார்ட்வேர் ரெடி பண்ணிருக்கோம். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க, என்ன ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து வெப்சைட்ல போட்டுக்கிறாங்க, ஒரு டாக்குமெண்ட்ல போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இவிஎம்கான ஒரு சோர்ஸ் கோட் ரெடி பண்ணணும். அந்த சோர்ஸ் கோடும் ஹார்ட்வேரையும் வச்சு ஒரு மாடல் மிஷின் ரெடி பண்ணிருக்கோம். அந்த மாடல் மிஷின் மூலமா தான் நாங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். இப்ப எங்களோட மிஷின்ல ஓட்ட மாத்த முடியும், இன்டர்நெட் இல்லாம, வைஃபை இல்லாம. எனக்கு வேணும்னா நான் ஓட்ட மாத்த முடியும், எனக்கு வேணாம்னா அந்த தொகுதியில ஓட்ட மாத்த முடியாது, அந்த பூத்துல மாத்த தேவையில்லை. அது மாதிரி முறைகேடு பண்ண முடியும். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதோட ஆதாரங்கள் தான் நிறைய 500 விதமா பண்ணலாம், எத்தனை 1000 விதமா கூட பண்ணலாம். அது வந்து நான் முடிவு பண்றதுதான். சோர்ஸ் கோட்ல என்ன முடிவு பண்றோமோ அதை வச்சு முறையீடு பண்ணலாம். யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. யார் டிசைன் பண்றாங்களோ, என்னால நான் சொல்லாம வெளியே சொல்லாம யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டிசைன் பண்ண முடியும்.
அப்ப இதை வந்து நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு மாடல் மிஷினை பண்ணோம். அந்த மாடல் மிஷின்ல எப்படி முறைகேடு பண்றாங்கன்றத செஞ்சு காமிச்சிருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு அந்த பிரஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இருக்கு. அந்த வீடியோ நிறைய தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல, ஹிந்தியில 3 லாங்குவேஜ்லயும் போட்டுருக்கோம். நாடு பூரா எல்லா கட்சிகளுக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே புரியும் இப்படிலாம் முறைகேடு பண்ண முடியும். ஒரு கேலி குத்தா ஒரு தேர்தல் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி வச்சு பெரிய திருட்டுத்தனம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பனா கொடுக்கணும், இல்ல ஹார்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற டிமாண்டாவது எதிர்கட்சிகள் வந்து வைக்கணும். அந்த டிமாண்டுமே வைக்கணும். இப்ப தேர்தல் ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போது வெற்றி தோல்விக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வருது. இவிஎம் மிஷின் இந்த மிஷின் வந்து ஹேக் பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய பீகார் தேர்தல் பிரச்சனை வருது. இது வந்து அரசியல் கட்சிகள் தான் முதல்ல பொதுமக்கள் எஸ்ஐஆர் கலக்குமாறு வர்றது எஸ்ஐஆர வேலை இருக்காது. இந்த பட்சத்துல அரசியல் கட்சிகள் இது என்ன பண்ணணும், எங்க முன்னெடுக்கும்? இல்ல அரசியல் கட்சிகள் வந்து இப்ப நீங்க பங்களாதேஷ்ல இதே பிரச்சனை வந்துச்சுங்க. இவிஎம் வந்து அங்க வந்து இதே தான், இந்தியாவில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க தேர்தல் ஆணையம் அதே ஸ்டாண்டு பங்களாதேஷ்ல எடுத்து நீ எதிர்கட்சியில கூப்பிடும். நீ வந்து இதுல இவிஎம் வந்து கொண்டு வந்தா இவிஎம்ல முறைகேடு பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து முறைகேடு பண்ணி ஜெயிச்சதுக்கு மோடி மேல என்ன கம்ப்ளைண்டோ அதே கம்ப்ளைண்ட் தான் ஷேக் ஹசீனா. ஏன்னா 3வது ஜெயிக்கிறாங்க. இதே மாதிரி தான் மோடி மேல ஜெயிச்ச மாதிரி 3வது ஜெயிக்கிறாங்க. எதிர்கட்சியை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க வந்து கூப்பிடுறான், நீ வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்றான். எதிர்கட்சி என்ன சொல்றாங்க, அங்க பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அவன் என்ன பண்றான், பிஎன்பி வந்து சோர்ஸ் கோட் இவர் கேட்டார்ல, அவரு கூட்டணி வச்சுக்கிட்டு சாகி வச்சுக்கிட்டு தேர்தல் வாய்ப்பு தர முடியும், சாகி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும்போது தர முடியாதுன்னு சொல்றோம். அது சீக்கிரட்டுன்றான். அது வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அவங்களுடைய பேட்டன் ரைட், அது அதை நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றோம். எதிர்கட்சி என்ன பண்றாங்கன்னா, இந்த மோசடிக்கு நான் ஒத்துக்க முடியாது, நீ எல்லா சீக்கிரட்டி நீ வச்சுக்கிட்டு நீ எப்படி வேணாலும் அதை மேனிபுலேட் பண்ணுவ, இந்த தேர்தலில் நான் பங்கெடுக்கவே முடியாதுன்னு சொல்லி பாய்காட் பண்றாங்க. பங்களாதேஷ் எதிர்கட்சி வந்து ஏதோ எலெக்ஷன் பாய்காட் பண்றாங்க. பாய்காட் பண்ணி கடைசியில் என்ன பண்றாங்கன்னா, எதிர்கட்சிகளோட பங்கேற்பு இல்லாம அந்த தேர்தல் நடந்து திருப்பி அந்த மாதிரி ஜெயிக்கிறாங்க. 10% ஓட்டு விழுகிறது. பெரிய பிரச்சனையா கொந்தளிப்பாகி தேர்தல் முடிஞ்சு அடுத்த 4வது மாசத்துலயே அங்க புரட்சி மக்கள் புரட்சி பண்ணி அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்ப நேற்றுக்கு அந்த மாதிரி மரண தண்டனை வரைக்கும் இஷ்யூ வந்து அது மாதிரி உறுதியான ஸ்டாண்டிங் எதிர்கட்சி எடுக்கணும். தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சொல்றான், ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஏன் பங்களாதேஷில் கேட்ட அந்த ஒரு நாலேஜ் இங்குள்ள எதிர்கட்சி இருக்கு இல்லையா? இதே பிரச்சனை ஜெர்மனியில வந்தது. ஜெர்மனி இத்தனைக்கு ஒரு வளர்ந்த நாடு தான், ஜெர்மனியில வந்தது. அங்க வந்து டெக்னிக்கலா இப்படி எல்லாம் ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியை ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. காமிச்சாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் சுப்ரீம் கோர்ட் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டான். இவிஎம் வந்து தடை பண்ண முடியவே முடியாது, ஒத்துக்க முடியாது, பெரும்பாதி மக்களுக்கு தெரியாத ஒரு டெக்னாலஜி திணிக்க முடியாது டெமோக்ரஸியில, ஓட்டுரிமைங்கிறது அடிப்படைன்னு சொல்லி அந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து ரத்து பண்ணிட்டான், பேன் பண்ணிட்டான். ஒரு உறுதியான நிலைப்பாடை எதிர்கட்சியை எடுக்கணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, எலெக்ஷன் மோசடி எதுக்காக நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க எலெக்ஷன்ல? உலகம் முறை உள்ள அனுபவம் அதுதான். மோசடியா தேர்தல் நடக்குது அப்படின்னா முன்னாடி மக்களை திரட்டி போராடணும், இல்ல ஜுடிஷியலா அப்ரோச் பண்ணணும், இல்ல எலெக்ஷனை பாய்காட் பண்ணணும். எதுவுமே இல்லாம வரிசையா ஒரு தடவை வந்து ஹரியானால இப்ப பேசுறாரு, 1 வருஷம் கழிச்சு பேசுறாரு ராகுல் காந்தி. மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு மல்லிகார்ஜுன் கார்கே பேட்டி கொடுத்தாரு. இவிஎம் தடை பண்ண சொல்லி நான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் இந்தியா கூட நடத்த போறோம், பாரத் யாத்திரை மாதிரி ஒரு நடத்த போறோம்னு சொல்லி மல்லிகார்ஜுன் கார்கே அறிக்கை விட்டார். அதோட நிக்குது, ஒரு அறிக்கையோட நிக்குது. இவங்க என்ன பண்றாங்க, தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி பின்னாடி வந்து அதை வந்து இவ்வளவு மோசடி நடந்திருக்கு அவ்வளவு மோசடி நடந்திருக்கு பேசுறாங்களே தவிர எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எதிர்கட்சியில் ஏற்றுக்குதா இல்லைன்னு முதல்ல ஒரு முடிவு வரணும். இவிஎம் நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? எஸ்ஆர் ஏற்று பேசுறீங்க, இவிஎம் பத்தி எதிர்கட்சிகள் பேசுறதே கிடையாது, அப்பப்போ பேசிட்டு விட்டுருவாங்க. இவிஎம் வந்து 195 நாட்டுல கிடையாதுங்க, உலகத்தில் 195 நாட்டுல கிடையாது. சவுத் கொரியால இருந்து, ஜப்பான்ல இருந்து, அமெரிக்கால இருந்து டெக்னாலஜிக்கெல்லாம் அட்வான்ஸ் எந்த கண்ட்ரியில இவிஎம் கிடையாது. அவன் என்ன சொல்றான்னா, ஓட்டுரிமைங்கிறது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட முறையில அங்க ப்ரூவ் பண்ணப்படணும். தேர்தல் சந்தேகத்தை மக்களுடைய விருப்பம் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தேர்தல் முடிவு இருக்கணும். அதை டெக்னாலஜி வச்சு ஏமாத்துறதை அனுமதிக்க முடியாதுன்றது தெளிவா இருக்கான். தொழில்நுட்பத்தில் முன்னேற நாடுகள் இந்தியாவில் இன்னும் கூட 40% படிப்பறிவு இல்லாத மக்கள் தான். இங்க வந்து இந்த கருவியை வச்சுட்டு ஏமாத்துறதுக்கு எதிர்கட்சிகள் தொடர்பாக இருக்கக்கூடாது. அது தப்புன்னா உறுதியான ஸ்டாண்ட் எடுக்கணும். மோசடி நடக்குதா, எலெக்ஷனை பாய்காட் பண்ணுங்க, தேர்தலை புறக்கணிங்க.
எல்லாமே வந்து இப்ப ராகுல் காந்தி நேற்று சொல்றாரு ஆரம்பத்துல இருந்தே மோசடி தான் நடக்குதுன்னா ஆரம்பத்துல இருந்தே மோசடி உங்களுக்கு தெரியுதுல்ல, எதுக்கு நீங்க கூட அந்த ஆட்டத்துல இருந்து இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? ஒரு உறுதியான ஸ்டாண்ட் எடுக்கணும்ல, அதுதான் நாங்க எதிர்கட்சிகள் சொல்றோம். இது எதுவும் எதிர்கட்சியோட பிரச்சனை மட்டும் இல்லைங்க, மக்களோட பிரச்சனை ஓட்டுரிமைங்கிறது. பப்ளிக்கோட ஓரத்தோட பிரச்சனை இல்ல. இந்த ஒன்னாட்சி தானே நமக்கு இந்தியால ஒரு உரிமை என்றதை என்ன நம்ம மக்களுக்கு நாம தேர்ந்தெடுக்கிற அரசாங்கங்கிறது தான். அதுல இவ்வளவு மோசடி இருக்குன்னா எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? பெரிய குற்றச்சாட்டு வருது. இது சம்பந்தமா பாஜக நிவாரணம் கேட்கும்போது தமிழகத்தில் திமுக ஜெயிச்சிருக்கு. அப்ப திமுகவும் ஓட்டு மிஷின்ல ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்கோ, மத்திய ஆட்சியான மத்திய தேர்தல் ஆணையம் வந்து மத்திய ஆட்சியோட கையில இருக்கு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் 2 நிறுவனமே மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் தான். அங்க இருந்தா இவிஎம் மிஷின் வருது. அதோட தொழில்நுட்பம் கூட அவங்களுக்கு தான் தெரியும். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்க போது காங்கிரஸ் திமுக 2009 தேர்தலில் தமிழ்நாட்டில் இவிஎம் முறைகேடு நடந்ததா சில எவிடன்ஸோட சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டார். அன்னைக்கு எல்லாம் மத்திய ஆட்சியில் திமுகவும் காங்கிரஸ் இருந்தாங்க, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல. அப்போ வந்து இலங்கை பிரச்சனை பெரிய அளவுக்கு பிரச்சனை. 2009 இலங்கை படுகொலை நடந்த தேர்தலில் இங்க 2009 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுங்க. அந்த தேர்தல் மோசடின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க பிஜேபி சார்பில். சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டிருக்காரு. என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா மத்திய ஆட்சியில யார் இருக்காங்களோ மத்திய தேர்தல் ஆணையத்தை, ஏன்னா அவங்க தான் அப்பாயின்ட் பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்ட் பண்றது யாரு? இன்னைக்கு 3 பேர் கொண்ட கமிட்டி. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமை நீதிபதி அதுல இருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அந்த கமிட்டியில இருந்து 3 பேர் தான். ஒன்னு எதிர்கட்சி தலைவர், இன்னொருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர், இன்னொருத்தர் ஹோம் மினிஸ்டர். 3 பேர்ல 2 பேர் யாரு? பிஜேபி ஆட்கள். அமித்ஷா மோடியும் சேர்ந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் தான் ஞானேஷ்குமார். அப்ப அவர் கண்ட்ரோல்ல தான் எலெக்ஷன் நடக்குது, அவர் கண்ட்ரோல்ல தான் மிஷின்ஸ் கூட இருக்குது. யார் முறைகேடு பண்ண முடியும்? திமுக முறைகேடு பண்ண முடியுமா? ஸ்டாலின் சொன்னா ஞானேஷ்குமார் கேட்பாரா? மோடி சொன்னா கேட்பாரா? பிரச்சனை தான். உங்களுக்கு மத்திய ஆட்சியில யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இதை பண்றாங்கிறத குற்றச்சாட்டு. அவங்க ஏன் திமுக ஜெயிக்க வைக்கணும்? இல்லை, அதாவது திமுக ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சது நமக்கு தெரியாது. அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பிரச்சனை எங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இது இந்த கேள்வி வந்து நீங்க ஏன் வந்து அங்க மட்டும் ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கிறீங்க, தமிழ்நாட்டிலே ஜெயிக்கிறீங்கன்னு தமிழிசை சொன்ன மாதிரி தான் கடைசியா சொல்லணும். இல்ல தமிழ்நாட்டில் தேர்தல் நியாயமா நடக்குது, அதனால நாங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல நம்ம தான் சொல்லுது. அப்ப அங்கெல்லாம் வந்து மோசடியா நடக்குதான் திருப்பி பதில் கேள்வி கேட்கிறாங்க மக்கள். வந்து வடநாட்டுல வந்து ஜெயிக்கக்கூடிய பிஜேபி இங்கேயே ஜெயிக்கலன்னா அப்ப இங்க மோசடி பண்றதுக்கான சூழல் வராம இருக்கலாம் அவங்களுக்கு. இங்கேயுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயுமே வந்து மக்களோட கருத்துக்கு வந்து ரொம்ப எதிராக போனா இங்க வந்து பெரிய கொந்தளிப்பு வரும். ஏன்னா இங்க வந்து இவிஎம் எதிரான பிரச்சனை. நீங்க கோயம்புத்தூர் தொகுதி இப்போ உதாரணம் நீங்க கேட்டதுனால நான் பதில் சொல்றேன். கோயம்புத்தூர் தொகுதியோட ரிசல்ட் நாங்க ஆய்வு. ஏன்னா 4.5 லட்சம் ஓட்டு வந்து பிஜேபி கேண்டிடேட் அண்ணாமலை வாங்கியிருக்கிறார். 4.5 லட்சம் ஓட்டு எப்படி அவருக்கு வந்து, ஏன்னா அந்த கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் இருந்த கட்சிகள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அமமுக, ஓபிஎஸ், பாமக இதெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க யாருக்குமே அந்த 3 பேருக்குமே கோயம்புத்தூர் பகுதியில செல்வாக்கு கிடையாது. டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ அங்க பெரிய அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. அங்க பிஜேபி கிட்டத்தட்ட தனியா போட்டி போட்ட மாதிரி தான் கோயம்புத்தூர்ல 4.5 லட்சம் ஓட்டு 2வது இடம் வாங்கியிருக்காங்க. அந்த ஓட்டு வந்து எப்படி 4.5 லட்சம் ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா பல இடங்கள்ல அதிமுகவுக்கு 1% ஓட்டு வந்து 1%, 4 ஓட்டு 5 ஓட்டு ஒரு பூத்துல. நான் ஏற்கனவே சொன்ன அதே தான். சாதாரணமா கண்ணை மூடிட்டு ஒரு பூத்துல ரெட்டலை குத்தக்கூடிய ஓட்டு குறைஞ்சபட்சம் 100 இருக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பூத்துலையும் இருக்கும். இன்னும் இருக்கிறாங்க எம்ஜிஆர் ஃபாலோயர்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அந்த செட் எல்லாம் எங்க செட் எங்களுக்கு முந்தின செட்ல இன்னும் இருக்கிறாங்க. அவங்க ரெட்டலை தவிர எதுவுமே தெரியாது. அது மாதிரியா இருக்கக்கூடிய இடங்கள்ல கோயம்புத்தூர்லாம் 10க்கு 10 ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்ச மாவட்டம். அந்த பகுதியில 200க்கு மேற்பட்ட பூத்துகள்ல ஏடிஎம்கே வாங்குற ஓட்டு பாத்தீங்கன்னா 2%, 3%, 4%, 7%. பிஜேபி வாங்குற ஓட்டு வந்து 40%, 60%, 70%. எப்படி சாத்தியம்? திருடி இருக்கிறாங்க, எங்கேயும் திருட்டு நடக்குது. ஆனா அண்ணாமலை ஜெயிச்சுட்டாரு ஏத்துக்கணும்ல, தமிழ்நாடு மக்களை ஏத்துக்கணும்ல. ஒரு கொந்தளிப்பு ஆயிடுச்சுன்னா அதனால இந்த இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் தான் வந்து பெரிய ரிஸ்க் அப்படிங்கறதா விவாதமா இருக்குது இந்த தேர்தல் சமயத்துல. அங்க ஏடிஎம்கே எப்படி அதிமுக ஓட்டு எப்படி அண்ணாமலைக்கு போகும்? வாய்ப்பே கிடையாது. ஆனா 200 கேள்விகள் இருக்கு. நீங்க ஒன்னு நோண்ட வந்துகிட்டே இருக்கும் விஷயங்கள் வந்து. நீங்க என்ன செய்யணும்? பொதுமக்கள் எடுத்துக்கொள்ள முடியல, இல்ல யார் அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்த்து பண்ண முடியல, இல்ல உங்களுக்கு தனியா அரசியல் கட்சிகளை சந்திப்போங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து இவிஎம்ல நடத்தக்கூடாது.
தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சியில எல்லாம் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுங்க. எப்படி எஸ்ஐஆர்ல ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்துருக்கீங்களோ, எஸ்ஐஆர்ங்கிறது வாக்காளர் பட்டியல் திருத்தம். அது வந்து இப்ப அவசர கதியில் நடக்கிறதுனால நிறைய ஓட்டு விடுபட்டு போன்ற பிரச்சனை இருக்கு, பயம் இருக்கு. அதை வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொதுவான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பிஜேபி கூட்டணியை தவிர திமுக கூட்டணி, நாம் தமிழர், அதே மாதிரி விஜயோட கட்சி எல்லாமே ஒரு ஸ்டாண்டு தான் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு. அப்ப இந்த விஷயத்துல உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு நாங்க கேட்க போறோம். எல்லா கட்சிகளையும் பார்த்து எந்த இடத்துல இவ்வளவு மோசடி நடக்குது, இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஏற்கனவே கொடுத்துருக்கோம். மீண்டும் ஒரு முறை வந்து இந்த தலைவர்களை கூட சந்திப்போம். சந்திச்சு இந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குச்சீட்டுல தான் நடத்தணும் உறுதியான ஸ்டாண்ட் எடுங்க என்று வலியுறுத்த போறோம். இது கட்சியால் சந்திப்போம். அதே நேரத்துல மக்கள் மத்தியில தொடர்ச்சியா பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு தனிப்பட்ட முறையில போராட்டங்கள் நடத்திட்டே இருக்கோம். அந்த விழிப்புணர்வை நாங்க தொடர்ந்து பண்ணுவோம். தமிழ்நாட்டிலும் பண்ணுவோம், இந்தியா பூரா பண்ணுவோம், தொடர்ச்சியா பண்ணுவோம். எங்களுடைய ஸ்டாண்ட் வந்து ஓட்டுரிமை மக்களுக்கு இருக்கணும். ஓட்டுரிமை விட்டு கொடுக்க முடியாது. உலகம் முறை இருக்கிற மாதிரி வாக்குச்சீட்டுல வாக்கு போற உரிமை மக்களுக்கு வேணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை கொண்டு வரதுக்கு தொடர்ச்சியா விடாப்படியா போராடுவோம். எல்லா கட்சிகளையும் வலியுறுத்துவோம், மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவோம். பார்த்து